ரெசார்ட்டில் வந்து எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே உட்காந்து ரெசார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, போட்டியாளர்களுக்கெல்லாம் இப்போ பேர் நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டே போகிறாங்க. சூர்யா, மகா, விஜய், காவேரி 4 பேருமே வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யாவோட ஃபேமிலி, மகாவோட ஃபேமிலியும் இருக்காங்க. எல்லார் பேரும் அறிவிக்கும் போது கரெக்டாக வந்து நம்ம கங்காவும் குமரன் பேரையும் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் வந்து கௌதம் பேரையும் அறிவிக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஃபைனலாக வந்து சூர்யா, மகாவையும் அதுக்கப்புறம் நம்ம விஜய், காவேரி பேரையும் அறிவிக்கிறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க 4 பேருமே. அப்போ வந்து காவேரி கிட்ட வந்து நான் அவ்வளோ சொல்லி கூட நீ இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு. அதே மாதிரி வந்து நம்ம வந்து மகா கிட்ட சூர்யா வந்து நான் எவ்வளோ சொன்னேன், இதெல்லாம் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய டென்ஷன் ஆகி கத்துறாரு. அதே மாதிரி வந்து மகாவோட அம்மாவும் அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயோட வந்து அவங்க சித்தப்பா, அதுக்கப்புறம் அவங்க பையன் எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை மகாவும் சொல்லி பார்க்குறாங்க, காவேரியும் சொல்லி பார்க்குறாங்க. இதில் நான் பேரே கொடுக்கல, எப்படி வந்ததுன்னு தெரியல, நீங்கள் வாங்க அவங்கக்கிட்டே வேணால் நீ கேளுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க, உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக பேர் எங்களுக்கு வந்ததால் தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு வேணும் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, அந்த பேரை எடுங்க அப்படின்னா எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தாத்தாங்க 2 பேருமே வராங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பேர் அவங்க 2 பேர் கொடுக்கல, நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ஆமாம், ஏன் தாத்தா இப்படி பண்ணீங்க அப்படின்னா, இப்போ யாரை கேட்டு நான் பண்ணோம், ரெசார்ட் புக் பண்ணது நாங்கள் தானே, எங்களுக்காக தானே வந்தீங்க, அப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். புரியுதா சூர்யா, புரியுதா வந்து உனக்கு விஜய் அப்படின்னோடனே விஜய் வந்து தாத்தா அது வந்து தாத்தா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை தாத்தா பெருசாக, அப்புறம் எதுக்கு தாத்தா இப்படிலாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் எதுக்கு தாத்தா நம்ம கலந்து இந்த 5 லட்ச ரூபாய் எனக்கு தேவையில்லை தாத்தா, இங்கே பார் உன் போட்டி கலந்துக்கிறது வந்து ஒரு சந்தோஷத்துக்காக, நம்ம அதில் வின் பண்ணால் அதில் ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா யாருமே எந்த போட்டிலாம் கலந்துக்க முடியாது, பெரிய பணக்காரங்களாம் கலந்துக்கக்கூடாது, வந்து பணம் காசு வேணுன்றவங்க தான் கலந்துக்கணும் அப்படின்னு உனக்கு யார் சொன்னது, போட்டியில் கலந்துக்க அதில் வின் பண்ணுறது ஒரு கெத்து தெரியுமா உனக்கு, அது வந்து எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா, நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் கப்புள் நீ 4 பேர் சொன்னால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பத்தாதுன்னு என் ஸ்நேகிதனும் அதை தான் விரும்புகிறான், நாங்கள் 2 பேருமே சேர்த்து தான் முடிவு பண்ணோம் புரியுதா, அதனால் நீங்கள் 2 பேருமே கலந்துக்கிறீங்க, அப்படி கலந்துக்கணுன்னா தாத்தா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட தாத்தாவும் அதுக்கப்புறம் வந்து காவேரி கிட்ட தாத்தாவும் வந்து போயிடுறாங்க. உடனே வந்து பின்னாடியே வராங்க 2 பேரும். தாத்தா ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணுறீங்க, பாரு எங்களுக்காக தானே வந்தீங்க, அப்படி கலந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து விஜயோட தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு விஜய், எனக்கு நீ இதில் கலந்துக்கணும், கண்டிப்பாக இதில் வந்து ப்ரைஸ் வாங்கணும், என்னோட ஆசை இது, நிறைவேற்றவே மாட்டுவியா சொல்லு அப்படின்னோடனே விஜயும் வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறாரு. அதே மாதிரி இங்கே பாருப்பா நான் பேர் கொடுத்துட்டேன், நான் பேர் கொடுத்துட்டு அப்புறமா நீ வந்து கலந்துக்கலைன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும், அப்புறம் நான் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம், எனக்காக நீங்கள் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சூர்யாவோட தாத்தாவும் சொல்லிட்டுருக்காரு. அதனால் வேறு வழி இல்லாமல் விஜயும் வந்து நம்ம சூர்யாவும் கலந்துக்க முடிவு பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து சரிங்க தாத்தா உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதனால் தாத்தாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு மகாவும் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து காவேரியும் சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்காக இப்படிலாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கலந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க சித்ரா, இவன் வேறு சூர்யா வேறு கலந்துக்கிறானேன்னு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயோட சித்தப்பாவும் அவங்க பையனும் அச்சா நம்ம இவ்வளோ சொல்லி கூட இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஆனால் நம்ம மகா வந்து காவேரிக்கு சந்தோஷத்துக்கு அளவேல 2 பேரும் வந்து பாருங்கங்க நம்ம 2 பேருமே கலந்துக்கிறோம், இவ்வளோ ஜாலி இல்லை, கண்டிப்பாக இந்த போட்டியில் நம்ம வின் பண்ணோம், நம்ம 2 பேரில் யார் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுக்குறாங்க. கங்கா வந்து இவன் பார்த்திங்களா போட்டிக்காக கலந்துக்கிறான் அப்படின்னு, அவன் போட்டி வச்சுருக்காங்க எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி அவள் கலந்துக்கிறா, ஏன் கங்கா இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு.